ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா VM25C01 அனாட்டோமி அண்ட் பிசியாலஜி பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்தவரைக்கும் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அடிஷனலாக படிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வந்து பாருங்க. ஆனால் மோஸ்ட்லி இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. நான் கொடுத்த எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ். ஸோ இந்த 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி கேவிட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த செல்லர் ஆர்கனல்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கிளான்ஸ் ரொம்ப முக்கியம், அதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ்க்குன்னு பார்க்குறப்போ மோஸ்ட்லி வந்து இந்த யூனிட்ல கிளாசிஃபிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. டிஷ்யூஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து எபித்தீலியல் டிஷ்யூ அது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ செல் ஸ்ட்ரக்சரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் பி, இதில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா டிஷ்யூஸ் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். டிஷ்யூஸோட டைப்ஸ், கிளாசிஃபிகேஷன், லொகேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெம்பரேனும் ரொம்ப முக்கியம். கிளாசிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் இந்த மெம்பரேனோட சேர்த்து கிளான்ஸ்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் மெம்பரேன், மெம்பரேன் பொட்டன்ஷியல், ரெஸ்டிங் அண்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எல்லோ கலர்ல ஷேர் பண்ணால் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ். ஸோ எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். டைஜஷன் தனியாகவும் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் சேர்த்தே கேட்கலாம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கேட்லேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனும் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வில்லி வரும், அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பியில் உங்களுக்கு ஆர்கன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டைஜஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ். இதில் அந்த ஐ பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். இல்லை அந்த ராட் அண்ட் கோன்ஸ், ரெட்டினா, கார்னியா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏர் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எபிடெர்மிஸ் ஸ்கின் பேஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எரர்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கண்டிப்பாக அந்த ரிஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் இருக்கும். ராட் அண்ட் கோன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஐ பேஸ் பண்ணதில். அதே மாதிரி வந்து இதில் நான் எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. விசன் அண்ட் ஹியர் பேஸ் பண்ணி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி, இதில் ஐயும் நீங்கள் யாரும் சேர்த்து படிச்சா நல்லது. இல்லை அப்படின்னா ஐ மட்டும் தனியாக படிங்க, ஸ்கின்னு தனியாக படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இது 2 அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க்ஸ். ஸோ இதில் இந்த ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸு, அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சல் டோனர் இதை வச்சு வரும். ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இதில் வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளட் குரூப்ஸ், அதோட டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பிளட் செல்லோட ஃபங்க்ஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த யூனிட்ஸே அது போக, அதாவது இந்த லெசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப முக்கியம். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கார்டியாக் சைக்கிள் கண்டிப்பாக அந்த ஃபோர்த் யூனிட்ல ஹார்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ல வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். ஆர்ஹெச் ஃபேக்டர் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பியில் வந்து உங்களுக்கு ஹார்ட் அதோட ஸ்ட்ரக்சரு, ஸோ அதுபோக வந்து கண்டக்டிங் சிஸ்டமு, அதுபோக உங்களுக்கு அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமு, கார்டியாக் சைக்கிள் கேட்கலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் வால்ஸ் வந்து 3 மார்க்ல இருக்கலாம், இல்லை உள்ளே சேர்த்து கேட்கலாம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பிளட் வெசல்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் நீங்கள் ஹார்ட் படிச்சீங்கனால மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக படிக்கணும் படிச்சு. இதில் கிட்னியோட கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இந்த குளோமர்லஸ், அதுபோக வந்து இந்த யூரின் பேஸ் பண்ணி கான்செப்ட், யூரியா, நெப்ரானு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கிட்னி பேஸ் பண்ண கான்செப்ட்லாம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். இந்த யூனிட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சேர்த்து படிச்சுக்கோங்க, நிறையா படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீலன் அண்ட் தைமஸ் கிளாண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு சேர்த்து, அதாவது இந்த யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு வச்சாங்கன்னா 2 சேர்த்து கூட கேட்க வைப்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்பைனல் நர்வ் அண்ட் ஸ்பைனல் கார்டு, இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஸ்பைனல் நர்வ் ரொம்ப முக்கியம், பிகாஸ் ஸ்பைனல் கார்டு முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் இருக்க எல்லாமே கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரெயினோட கிராஸ் செக்ஷனும், அது போக வந்து இந்த கார்டிகல் அதோட லொகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. ஆனால் பிரெயின் மட்டும் தனியாக படிங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து ரெஸ்பிரேஷன் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூரின் ஃபார்மேஷன் அண்ட் யூரினரி ரிஃப்ளெக்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெப்ரான், கிட்னி ரெண்டுமே முக்கியம். ஆனால் நெப்ரான் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டிய பிரெயினும் யூரின் பேஸ் பண்ண கான்செப்ட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வரலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கும், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.